பாண்டி ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிப்ரமோ சரவணன் வீட்டுக்கு வராங்க. மயிலே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வரலாமான்றாங்க. எதுக்கு மாமா, நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. பெரிய விஷயம் எதுவும் இல்லை சரியான்றாங்க. ஒரு சின்ன விஷயமா போய் நம்ம செக் பண்ணிக்கலான்றாங்க. சரி ஓகே அப்படின்வாங்க. அப்புறம் போயிட்டு செக் பண்ணுறாங்க. பண்ணி பார்த்தா அந்த இடத்துல மயில் வந்து நார்மலாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தை எப்படி இருக்கு, குழந்தையா அவங்க கன்சீவாக இருந்தால் தானே அந்த குழந்தை எப்படி இருக்குன்றதை நாங்கள் செக் பண்ணுவோன்றாங்க. டாக்டர் குழந்தைலாம் இருக்குதுன்னு கன்சீவாக இருக்கிறதா தான் சொன்னாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு டாக்டர் எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா என்ன, அவங்க கன்சீவாகவே இல்லை அப்படின்றாங்க. கன்சீவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆமாம், அவங்க கன்சீவா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட உடனே சரவணனுக்கும் வருது, மயிலுக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. மாமா இல்லை மாமா, உண்மையிலே இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. போத நிப்பாட்டு, ஒவ்வொரு முறையும் என்கிட்ட பொய் சொல்லி என்னை இந்த அளவுக்கு ஏமாற்றி வச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையான்றாங்க. என்னை இப்படி ஏமாத்த உனக்கு எப்படி மயில மனசு வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னை இந்த அளவுக்கு நம்ப வச்சு எனக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு இருக்கான்றாங்க. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு மயிலுக்கிட்ட சரவணன் பயங்கரமாக சண்டை போகிறாங்க. மயில் சரவணனை எப்படி சமாளிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.